அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்குள்ளே அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 4:20 பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் மட்டுமல்ல, அவருடைய தருகிற பலத்தினாலே இருக்கிறது. அந்த பலன் இல்லாமல் வெறும் பேச்சு மட்டும் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி வெறுமனே பேச்சு மட்டும் பேசுவதை விட்டுவிட்டு அந்த பலத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய அழைப்பின் அந்த திட்டத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நிலைத்திருக்க முடியும். 1 கொரிந்தியர் 4 ஒரு திருச்சபையின் ஊழியக்காரன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ள உக்ரானக்காரனை போல இருக்கணும், தாழ்மையுள்ள பணிவிடைக்காரனை போல இருக்க வேண்டும், ஒரு தகப்பனை போல அன்புள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்த நம் இந்த கடைசி பகுதியிலே பவுலடியாருடைய அந்த ரோல் மாடலை 3 விதங்களில் சபையில் தியானிக்கிறோம், தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று முதலாவது அந்த சபையை கண்டுபிடித்தவர், அதை உருவாக்கினவர் பவுலடியார் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உருவாக்கின அவர் அந்த சபையின் ஃபேமிலிக்கு மாடலாக இருக்கார். உருவாக்கிட்டு போயிடல, அந்த ஃபேமிலி சர்ச்சுங்கிற ஃபேமிலிக்கு மாடலாக இருக்கார். மூன்றாவது, அந்த சர்ச்சுங்கிற ஃபேமிலியை சில நேரங்களிலே கண்டித்து உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை மேலே அன்பு வைத்திருக்கிறானோ அதே அளவிற்கு அவன் கண்டிப்பாக இருக்கணும். அவனை நொறுக்குவதற்காக இல்லை, உருவாக்குவதற்கு. நொறுக்கப்பட்டு போகணுங்கிறது எந்த தகப்பனுடைய விருப்பம் அல்ல. அவன் அழகிய மனிதனாக இந்த பூமியிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில கண்டிஷன்ஸ், சில கண்டிப்புகள் அதெல்லாம் அவசியம் தேவைப்படுவதாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே. அப்போ உன்னதருடைய வாழ்க்கையிலும் அது மிக மிக அவசியமானது. திருச்சபையா என்கிற ஒரு குடும்பத்திலே நாம் மிக ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்காத பொழுது அதை கண்டித்து உணர்த்துகின்றது ஆண்டவருடைய பணிவிடைக்காரருடைய ஊழியத்திலே சிறப்பானது என்பதை மறந்து போயிடக்கூடாது. அவர் எச்சரிக்கும் பொழுது நம்ம கீழ்ப்படியணும். பல நேரங்களிலே நாமும் அதை எதிர்த்து பேசக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக சில காரியங்களை தேவ மனிதர்கள் மூலமாக எச்சரிப்பாக கொடுக்கிறார் என்பதை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்ம ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பவுலடியார் சொல்கிறார் அந்த கடைசி வசனத்தில், 1 கொரிந்தியர் 4:26 உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வரணுமா, அல்லது அன்போடும் சாந்தத்தோடும் ஆவியோடும் வர வேண்டுமான்னு கேட்குறாரு. பெரம்போடு வரணுமா, அன்போடும் வரணுமா அப்படிங்கிறாரு. ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறது தான் ஒருத்தர் உணர்த்துறாரு. ஏன்னா சபையில் அந்த ஃபவுண்ட் பண்ண, அதாவது அந்த உருவாக்கின பவுலடியாரையே என்ன பண்ணுறாங்க, துச்சமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக போட்டிருக்கு அந்த 1 கொரிந்தியர் 4:18 நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். அவர் எங்கே வரப்போகிறார், அவ்வளோதான், நம்மபடி நம்ம லைஃபை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவரை ஆரம்பித்து விட்டார் சபையை, நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனி வரப்போகிறதில்லைன்னு சொல்லி இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் நான் சபை சீர்படுத்தப்படுவதற்கு நான் வருவேன் என்று சொல்லி பவுலடியார் சொல்கிறாரு. அப்படி வரும்பொழுது நான் எப்படி வரணும், பெரம்போடு வரணுமா, அன்போடு வரணுமான்னு கேட்குறாரு. அதோடு முடிச்சிட்டார். அந்த பகுதியை முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்துக்கு போகிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு சபையை ஃபார்ம் பண்ணுறது மட்டுமல்ல, சபைக்கு மாடலாக இருக்கிறது மட்டுமல்ல, சபை சரியான பாதையிலே வழிநடத்துவதற்கு சில நேரங்களில் பிறம்பையும் எடுக்க வேண்டியது இருக்குது, அன்பையும் எடுக்க வேண்டியது இருக்குது. அன்பு பயன்படுத்தப்படும் போது அன்பையும்,
பிரம்பு பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பிரம்பையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு ஊழியக்காரராக பவுலடியார் கற்றுக் கொடுக்கிறார். நடந்தது என்ன? அந்த திருச்சபை அவருடைய 2ஆம் சந்திப்பின் பொழுது ஒரு மாற்றம் அடைந்தது என்பதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக கொரோனா பீரியடில் நம்ம மாலை ஆராதனைகள் மற்ற ஆராதனைகள்லாம் வீடியோவில் எடுத்து அனுப்பினோம். அது யூடியூப்பில் நேற்று போட்டிருந்தாங்க. அதில் மாலை ஆராதனையில் பிரசங்கிக்கும் பொழுது இந்த கொரோனாவுக்கு பின்பான ஒரு நாள் வரும், இந்த கொரோனா என்கிற ஒரு துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அப்போ நம்ம நடத்துகிற ஆராதனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், ஆவிக்குரிய விதத்தில் மீண்டும் ஒரு எழுச்சி பெற்ற ஆதி திருச்சபை போல் இருக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு அந்த செய்தி பகிரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கொரோனாவும் போயிடுச்சு, எல்லா கண்டிப்புகளும் போயிடுச்சு, பெரம்போடு வந்தார், அப்படியும் என்ன பண்ண முடியல. இன்றைக்கி திருச்சபை முன்பிருந்ததை காட்டிலும் சபைகள் இன்றைக்கு ஆண்டவர் பயம் அற்ற ஒரு சபைகளாய் காணப்படுகிற சூழ்நிலையிலே சில நேரங்களிலே பெரம்பு எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது, அன்பையும் எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நம்மை உருவாக்குவதற்காக சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணுறார், கண்டித்து உணர்த்துகிறார். அதை ஆசையோடு ஏற்றுக்கொண்டு அடிபணிந்து ஆண்டவருடைய பாதத்தில் அன்போடு கூட அமர்வோம். நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். நிச்சயமாக அவர் நன்மை செய்வார். அவரையே துதித்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.